தெலுங்கானா மாநிலம் பத்ராத்தி கொத்தகூடம் மாவட்டத்தின் சம்புகுடம் பகுதியைச் சேர்ந்த வனஜா, வயது 20. பிரசவ வலி காரணமாக குண்டால அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அந்த நேரத்தில் மருத்துவமனையில் மருத்துவர் இல்லாததால் அங்கிருந்த செவிலியர் ஒருவரே பிரசவத்தை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. பிரசவத்தின் போது குழந்தை உயிரிழந்ததுடன் வனஜாவுக்கும் அதிகளவு ரத்தப்போக்கு ஏற்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து அளிக்கப்பட்ட சிகிச்சை பலனளிக்காத நிலையில் அவரும் உயிரிழந்துள்ளார். தாய் மற்றும் குழந்தையின் உயிரிழப்பு குடும்பத்தினரை துயரத்தில் ஆழ்த்திய நிலையில் இறுதி சடங்குகள் முடிந்து வனஜாவின் சாம்பலை சேகரித்து சென்றபோது மேலும் ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்தது. சாம்பலுக்குள் அறுவை சிகிச்சைக்கு பயன்படுத்தும் கத்தி போன்ற உலோகப் பொருட்கள் இருந்ததாக குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து மருத்துவமனை நிர்வாகத்தின் அலட்சியமே இந்த உயிரிழப்புக்கு காரணம் என குற்றஞ்சாட்டும் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவம் குறித்து முழுமையான விசாரணை நடத்தி பொறுப்பு கூற வேண்டியவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மறுபுறம் மருத்துவமனை நிர்வாகம் இது தொடர்பாக விளக்கம் அளித்து வருவதாகவும் சம்பவத்தின் உண்மை நிலையை கண்டறிய அதிகாரப்பூர்வ விசாரணை அவசியம் என்றும் கூறப்படுகிறது. இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதுடன் அரசு மருத்துவமனைகளில் மகப்பேறு சிகிச்சை வசதிகள், மருத்துவர்கள் கிடைப்பது மற்றும் மருத்துவ பாதுகாப்பு நடைமுறைகள் குறித்து பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது.